இப்போ உங்க ஊரு எந்த மாவட்டம் அதை பத்தி சொல்லிருங்க. என்ன ஊர் சிங்கிலிப்பட்டினே, தூத்துக்குடி மாவட்டம். சிங்கிலிப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். ஆமா. சிங்கிலிப்பட்டிங்கிற தூத்துக்குடி மாவட்டம் எந்த ஊர் பக்கத்துலண்ணே? இது விளாத்திக்குளம் பக்கம். விளாத்திக்குளம் பக்கம். ஆமா. உங்க ஊர்ல வந்து எவ்வளவு நாய் வேட்டை இருக்குன்னு அதை பத்தி சொல்லிருங்க. ஊர்ல நிறைய நாய் வேட்டது. இல்ல ஒரு ஊர்ல வந்து உங்க ஊர்ல எத்தனை வேட்டை வளர்த்துட்டு இருக்கீங்க? நிறைய வளர்க்காங்க. நிறைய வளர்க்குங்க. இல்ல மொத்தம் ஊர்ல ஒரு எத்தனை நாய் குறிப்பிட்ட எத்தனை நாய் இருக்கும்? 10-50 நாய் இருக்கும். 50 நாய். உங்க ஊர்ல சிங்கிலிப்பட்டி ஊர்ல வந்து ஒரு 50 நாய் வேட்டை வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப நீங்க வச்சிருக்க நாய்கள்ல ஒரு நாய் கலர் சொல்லிடலாமா? இப்பெல்லாம் கரம்ப புள்ள நாய். கரம்ப போயிட்டீங்கன்னா கரம்பங்கிற எந்த நாயினே? இது கரம்ப, அது கரம்ப, அது கரம்ப, இது கரம்ப, எல்லாம் கரம்ப நாய். இது மூணு வந்து வேட்டையை வந்து தடை பண்ணி வச்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. அதை எப்படி நம்ம அந்த மீனுக்கெல்லாம் வந்து தடை போடுதாங்க, அப்புறம் மீன் காலத்து தடை வந்து எடுத்து விட்டுருக்காங்க 6 மாசம் கழிச்சு. நம்ம வேட்டைக்கு வந்து தடை போட்டுருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே பெரிய ஆட்கள்லாம் வேட்டை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி. இப்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷமா தான் வேட்டை தடை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதை பத்தி ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு முன்னுரிமை எடுத்து வேட்டை அடிக்க விடணும். வேட்டை அடிக்கணும். வருஷத்துக்கு தான் நாட்டு நாய் இனங்கள் அழியாதுன்னு. இந்த மாதிரி நாய்கள் வந்து நம்ம சிப்கார இனங்கள் ஆமா இனங்கள் அழியாது. ஆமா. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வருஷத்துல ஒரு நாள் இந்த ஆமா ஆமா பாரி வேட்டை கூட இப்ப நிப்பாட்டாங்க. அதான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆமா கண்டிப்பா மக்கள் பாப்பாங்களா பாத்துட்டு. ஏன்னா மீன் தடை பண்ற மாதிரி மீன் தடை பண்ற வருஷத்துக்கு தடை பண்றாங்க. அப்புறம் தடை எடுத்து விட்டுறாங்க, கடலுக்கு போயிருக்காங்க. அது மாதிரி வேட்டைக்கும் அதே மாதிரி தானே. வேட்டைக்கும் அதே மாதிரி வருஷத்துல ஒரு மாசமோ இல்ல ஒரு 2 மாசமா கொடுக்கலாம் பாருங்க. ஆமா. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம அப்படி கொடுக்காததுனால உங்களுக்கு நாய் இனங்கள் வந்து அழிஞ்சிருது இல்ல. ஆமாண்ணே, நாட்டு நாய் இனங்கள் வளர்க்குற இன்ட்ரெஸ்டும் போயிருது. உங்க ஊர்ல 50 நாய் இருக்கீங்க. ஏற்கனவே உங்க ஊர்ல எத்தனை நாய் இருந்துச்சு? அதை பத்தி 50 நாய்க்கு மேலதானே இருக்கும். இல்ல இப்போதைக்கு 50 நாய் இருக்கு. ஏற்கனவே இருந்து எத்தனை நாய் ஒரு இவெல்லாம் வச்சு இப்ப நிறைய பேர் இந்த வேட்டையை தடை பண்ணதுனால நாய் வளர்க்கறத விட்டுட்டாங்க. ஆமா. இல்ல நிறைய பேர் நாய் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாய் குணத்தை பத்தி சொல்லிருங்க. அதுல சொல்லிருங்க. என்ன எப்படி வயசு என்ன, இந்த மாதிரி ஓட்டங்கள் எப்படி? 2 வயசு. அந்த கலர் என்ன? பிள்ளை கலர். பிள்ளை கலரு. 1 வயசு ஆகுது. அதான் எத்தனை இன்ச்சுண்ணா நாய்? 3 வயசு. அது 31. இது வந்து அதே 31 ரூபாய். அது 2 வயசு. இது எத்தனை வயசுண்ணா? 1 வயசு ஆகுது. ஓட்டம்ல எப்படின்னா அது 1 வாரம் ஆகுது. நல்ல ஓட்டம். அப்ப அந்த அதை பத்தி சொல்லுவாங்க. 1 வயசு ஆகுது. இன்னும் ஓட்டத்தை விட்டு பார்த்துட்டீங்களா? ஓட்டங்க எல்லாமே உள்ளூர் நாய் தானே? வெளியூர்ல இருந்து கொடுத்து வச்சுனேன்? எல்லாமே இதோட பிள்ளை தானே. எல்லாம் இதோட பிள்ளை தான். ஆமா இதோட பிள்ளை தான். அது வயசு என்ன இருக்கும்? அதுக்கு இது 6 வயசு ஆகுது. 6 வயசு ஆகுது. 6 வயசு. அது என்ன கலர்? அது இதானே சுத்த கரம்பை. சுத்த கரம்பை. ஆமா. அதெல்லாம் ஓட்ட எப்படின்னு? அதெல்லாம் இது ஓட்டம் நல்ல ஓட்டம். நல்ல ஓட்டம். பழைய ஓட்டத்தை பத்தி சொல்லுங்க. நீ நல்ல ஓட்டக்காரனே. நல்ல நெட் ஓட்டம். நெட் ஓட்டம். ஆமா நல்ல நெட் ஓட்டம். எவ்வளவு தூரத்துல இருந்து விட்டா நாய் மசல எவ்வளவு விட்டாலும் ஓடக்கூடிய நாய். ஆமா நல்லா ஓடும். நல்ல ஓட்டம். அது இப்ப பேரவன் நாய் சொல்றீங்கன்னா அதோட குட்டிக்கு தான் இதெல்லாமே. ஆமா இதோட பிள்ளை தானே இதெல்லாம். அடுத்த வயசு என்ன இருக்கு அதுல அந்த நாய்க்கு? இது 2 வயசு ஆகுது. ஓடுற நாய், காட்டுல ஓடுற நாய். இல்ல அதுவும் பேரவன் நாய் தானா? பேரவன் நாய். அதோட பிள்ளை தான். ஆண் நாய் இப்ப எதுனா நீங்க? அது வந்து ஆண் நாய். பொட்டை நாய் நீங்க பொட்டை நாய் தானே இப்ப இல்ல. இந்த இப்பதான் உருவாக்கிருக்கோம். சரி. ஆமா. போகும்போது இத்தனை ஊரும் சேர்ந்து போவாங்க. அதெல்லாம் கிடையாது இல்ல? ஆமா இப்ப துப்புரா நிப்பாட்டிட்டாங்க. முதல்ல எப்படி போவாங்க? முதல்ல அந்த பழைய வேட்டையெல்லாம் பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்லயும் ஆளுங்க சேர்த்து சாப்பாடு வாங்கி தனியா. ஆமா சாப்பாடு வாங்கி வேன்ல நல்லா கொண்டு போவாங்க. ஆமா நல்ல முறையில வேட்டடிப்பாங்க. இப்ப அதுக்கு தடை பண்ணிட்டாங்க. துப்புரா தடை பண்ணிட்டாங்க. யாரும் வேட்டைக்கே போறதை விட்டுட்டாங்க. நாட்டு நாய்களும் அழிஞ்சிட்டே இருக்கு. ஆமா இப்ப யாரும் நாய் எங்க வேட்டைக்கே போட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு நாய் வளர்க்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஆமாங்க. ஒரு வீட்டுல 2-3 நாய் நானே வளர்த்து. ஆமா நம்ம வீட்லயே 8 நாய் கிடைச்சுனே. சரி. ஆமா இப்ப புறா இந்த வேட்டையை தடை பண்ணதுனாலையும் புறாத்தையும் கொடுத்துட்டு இப்ப இந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப எத்தனை வச்சிருக்கீங்க? 8 நாய் வச்சிருந்தீங்க. இப்ப எத்தனை நாய் வச்சிருக்கீங்க? இப்ப 3 நாய் இருக்கு. 3 நாய் இருக்கு. 3 நாய் வச்சிருக்கேன். வேட்டை தடை போட்டதுனால உங்களை நாய் வளர்க்க இன்ட்ரெஸ்ட்? ஆமா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருந்தேன். ஏன்னா இப்போ வேட்டை தடை பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க பழைய வேட்டைக்கெல்லாம் போயிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வேட்டை தடை பண்ணதுக்கு முன்னாடி சொல்றேன். முந்திலாம் நைட்டே வேன் பிடிச்சி போயிருவோம். நைட்டே வேன் பிடிச்சீங்கன்னா ஈச்சிருங்க இருந்து பசும்பொன் வரைக்கும் போவோம். சரி. போய் அங்க ஒரு நாள் பகல் ஃபுல்லா வேட்டை அடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் அங்கேயே செஞ்சு வேட்டை அடிச்சுட்டு
மறுநாள் நைட்டு கிளம்பி ஒரு நாள் அங்க தங்கி மறுநாள் காலையில நம்ம வீட்டுக்கே வருவோம். மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அங்க போயிட்டு வரேன்னா ஒரு 1.5 2 நாள் கழிச்சு தான் வர மாதிரி? ஆமா 2 நாள் கழிச்சு தான் வருவோம். அப்ப நாயில எத்தனை நாய் போகும்ல அப்போ கண்டிப்பா? அப்ப நாயெல்லாம் ஒரு 50 நாய்க்கிட்ட ஈச்சர்ல ஏற்றி நாங்க வாட் பண்ணுவோம். ஒரு 50 நாய். அப்போ ஒரே ஊர்ல இருந்தா இல்ல பக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் பக்கத்து ஊர்ல சேர்ந்து கூட்டு வட்ட மாதிரி போறது? ஆமா கூட்டு வட்டம். போயிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஊருக்கு வர மாதிரி? ஆமா 2 நாள் கழிச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. கடை பஞ்சமா நம்ம உள்ளூர்லயே போக முடியல. உள்ள ஊரை விட்டே போகும். இப்ப நாய்க்கெல்லாம் சாப்பாடுல எப்படின்னா நீங்க ஒரு வீட்டுல 3 நாய் 4 நாய் வளர்க்குறீங்க, சாப்பாடுலாம் ஒரு நாளைக்கு 200 300 ரூபா செலவாயிரும். ஆமா. இப்போ ஒரு வீட்டுல 3 நாய் 4 நாய். உங்க வீட்டுல எத்தனை நாய் வளர்க்கீங்க நீங்க? நம்ம வீட்டுல 2 கிடைக்கு. 2 நாய் வளர்க்கீங்க. சாப்பாடுலாம் எப்படி நம்ம ஒரு நாளைக்கு எப்படி 2 லிட்டர் பால் 4 முட்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதே ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 3 தாட்டி போய் கடையில போய் குடல் சவ்வு இந்த ஆட்டு சவ்வு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து. அது எப்படின்னா நீங்க இப்போ சாப்பாடு வந்து நம்ம பொதுவாகவே வந்து மித்த வீட்டுல மித்த நாயெல்லாம் வெளிநாட்டு நாயெல்லாம் வளர்க்காங்க. அதுக்கு சாப்பாடு கடையில இந்த மாதிரி ரெடிமேட் சாப்பாடுலாம் இருக்கு. நம்மளாம் அப்படி கிடையாது. இந்த வேட்டு நாய்க்கு அதை பத்தி சாப்பாடு எப்படி சொல்லுவீங்க? ரேஷனேஜ் சோறு தான் பொங்குவோம். அந்த மாதிரி பால் இந்த மாதிரி இந்த மாதிரிதான். ஆமா. அந்த வெளிநாட்டு நாய் இனத்துக்கு மாதிரிலாம் நம்ம தனியாலாம் சாப்பாடு கொடுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு விதமா இருக்கும் கூட்டத்துல. ஆமா. அந்த ஒவ்வொரு நாய்க்கும் தெரியுதல்ல, ஒவ்வொரு நாய்க்கு வேற மாதிரி சாப்பாடு எதுவும் கொடுக்கணுமோ அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லிருக்கேன். அது வந்து முந்தி வந்து வேட்டையிலேயே அதுலயே கிடக்குறது. ஒரு நாள் இப்ப வேட்டைக்கு போறோம்னா ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு மறுநாள் நீச்சல் போடுறது. அதை பத்தி சொல்லிருங்களா? ஆமா. ஆத்துல போய் நீச்சல் போடுவோம். நீச்சல் போட்டு திருப்பி ரெடி பண்ணி அடுத்து வேட்டை அடிக்கிறது. இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. வேட்டைன்னே இது கிடையாது. முந்தி பகல் வேட்டை அடிக்கிறதுனால நீச்சல் போடுவோம். வந்து வீட்டுக்கு வந்து முட்டை பால் விடுவோம். அதாவது நல்லா ஓடுற நாய்க்கு. ஆமா நல்லா ஓடுறோம். இப்போ நம்ம வேட்டை தர போறதுனால அந்த அதுவும் கிடையாது. அதுக்கு சாப்பாடு ரேஷன் சாப்பாடு சாம்பார் பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டு. ஆமா. நான் நாயை தயார் பண்றது அப்புறம் தயார் பண்ணுவேன். அது நீங்க அதை சில விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. அதை பத்தி என்னன்னு அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. கொஞ்சம் தெளிவா நாயோட நீச்சல் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எத்தனை வயசு நாய் எப்படி கொடுக்கணும் அதை பத்தி. நாய் நீச்சல் குட்டியில போட மாட்டோம். ஒரு வயசுக்கு மேலதான் நீச்சல் போடுறது. இப்போ நாய்களுக்கு வந்து வேட்டை நாய்களுக்கு வந்து நீச்சல் போனோம்னா சின்ன குட்டியில 6 மாசம் குட்டி 8 மாசம் குட்டியில போடக்கூடாது. அது வளராதுன்னு சொல்லி போட மாட்டோம். இது நீச்சல் போட்டா வளராதோ? ஆமா. எரியும் உடம்பு எரியும். நாய் வளராது. அது தாய் நாயும் ஹைட்டா இருந்தாலும் ஆண் நாய் ஹைட்டா இருந்தாலுமே நீச்சல் ஒரு வருஷத்துல நீச்சல் போட்டீங்கன்னா நாய் வந்து ஹைட் ஆகாது. அப்படித்தானே? ஆமா. அதுக்கப்புறம் வேட்டைக்கு பழக்கி நீச்சல் போட்டு வீட்டுக்கு வந்தோடனே முட்டை பால் நைட்டு சோறு இந்த மாதிரி கொடுக்குறது. அது நாய் சுழின்னு வருது. சரி சரி. ஆமா. சுழிதான் வச்சு பார்ப்பாங்க. அது அது எப்படி சொல்றீங்களா? அதை தாய் தப்பம் பிரீட் வச்சு பார்ப்பாங்க. இது நம்ம குட்டி தாய் தப்பம் வச்சு பாக்குறது. நாய்வழி நல்லா ஓடும். நாய்வழி ஓடாது. அதை பத்தி சொல்லிருக்கேன் தெளிவா. நாட்டு நாயிலே இந்த நாய் தான் நல்லா ஓடும்ல. இந்த மாதிரி நாட்டு நாயிலே நல்லா ஓடும். எல்லாமே நல்லா ஓடும். குத்துக்காதெல்லாம் நல்லா ஓடுறாங்க. குத்துக்காது. அது எப்படின்னா இப்போ சிலவங்க வந்து குத்துக்காத நாய்னா விரும்பி சிலவங்க வளர்ப்பாங்க. சிலவங்க வந்து இது என்ன கதை சொல்லுவீங்க? இதை கரம்பு இல்ல காது மடிக்காது குத்துக்காது இல்ல இல்லன்னா இப்ப மடிக்காது குத்துக்காது அதை பத்தி சில சொல்லிருங்க. குத்துக்காது நல்லா வேகமா இருக்கும். குத்துக்காது நாய் வந்து ஓட்டத்துல வேகமா இருக்குங்களா? வேகமா இருக்கும். மடிக்காது நாய் மடிக்காது அதுவும் வேகமா தான் இருக்கும். அந்த ஸ்பீடு இதுக்கு இருக்கு. எந்த ஸ்பீடு? குத்துக்காது ஸ்பீடு இருக்காது. சிலவங்க சொல்றாங்களானே வேட்டைக்காரெல்லாம் குத்துக்காது வந்து இழுத்து ஓடாது. காது வந்து இதாகும். ஏர் வந்து காத்து வந்து படுறதுனால ஓட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது வந்து பழக்கறதுல எப்படின்னா நீங்க அதுக்கு அந்த குணம் இருக்குமா இல்ல அதை பத்தி சில விஷயம் இல்லைன்னா அந்த லைனேஜ்ல அது குணம் அதுக்கு வந்து அது கூட நாய் பெரிய நாய் காட்டுக்கு போகும்போது இந்த நாய்க்கும். ஆமா. அதுக்கு அதுவே வந்துடும். அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அது இப்ப நம்ம கொண்டு போறோம்னா நாய் அப்படியே ஒரு சூனாலே போதும். அந்த குணம் அப்படியே அதுக்கு இருக்கும். ஏற்கனவே வீட்டுல இருக்க நாய்க்கும் புது நாய்க்கும் அதுக்கு ஒரு வயசு நாயை கொண்டு போறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கும். அதுவே தன்னாலே குணம் தெரிஞ்சுக்கும். இப்ப நீங்க காட்டு கொண்டு போறீங்க நாய் எத்தனை வயசுல எத்தனை மாசத்துல எத்தனை வயசுல வந்து காட்டுல ஓட ஆரம்பிக்குங்க? ஒட்ட நாய் வந்து 6 மாசத்துலயே ஏத்திடும். 6 மாசத்துலயே? ஆமா. சரி. ஆண் நாய் 2 வருஷம் கிட்ட 1 வருஷத்துக்கு மேல ஏத்துவோம். 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஓட்ட வந்து 2 வருஷம் ஆகும். ஓட்ட 2 வருஷம் ஆகும். பொட்நாய் வந்து ஓட்ட எப்படின்னாது? அதான் 6 மாசத்துலயே கரெக்டா பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். 3 தடுப்பூசி போட்டு. 3 தடுப்பூசி. சரி. இப்ப வந்து 40 நாள்ல 40 நாளைக்கு ஒரு தாட்டி போடும். 40 தடுப்பூசி ஒண்ணு. அடுத்து 40 நாள் தடுப்பூசி. அடுத்து 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி ஒண்ணு போடுவோம். சரி. அடுத்து 6 மாசத்துக்கு ஒரு 6 மாசம். அவ்வளவு. அதுக்கப்புறம் அந்த நாய்களுக்கு ஒண்ணு தடுப்பூசி. அதுக்கப்புறம் போடுறது.
அதிகமா தென் மாவட்டத்துல அதிகமா வேட்டை நாய்கள் வந்து வளர்த்துட்டு வராங்க. அவங்க வந்து சிலவங்க வந்து ஒவ்வொரு இனவழி நாயின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வச்சிருக்கா என்ன இனவழி நாயின்னா நீங்க அதை பத்தி சில அவங்க வழியில உள்ள நாய் தான் அந்த நாய்கள் எல்லாமே. இதே 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 ஊர்ல உள்ளதுதான். ஆமா, இதே ஊர்ல தான். அப்ப அப்படி சொல்லி பேரை சொல்லிருங்க. என்ன பேரு கரெக்டா சொல்லி? சிங்கிலிவெட்டி சின்ன சங்குச்சாமி. சிங்கிலிப்பட்டி சின்ன சங்குச்சாமி. சங்குச்சாமி. அவர் நாய், அவர் இனவழி நாய் தான் அந்த எல்லாமே. என்ன நாயும் 4 குட்டி 5 குட்டி போடக்கூடிய நாய். நீங்களே எப்படி குட்டி வந்து எடுப்பீங்களா இல்ல வெளியில விற்பனைக்கு வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க உங்களுக்கு சொந்தமாவே நீங்க? நம்ம பயலுக்குள்ளேயேதான் போட்டு பசங்களுக்குள்ளேயே நாய் வெளியில எங்கேயும் போகாது. குட்டியில வந்து எங்கேயும் விற்பனை கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டு இல்ல குட்டி வேணாலும் படி வச்சிருக்கீங்க அப்படித்தானே? விற்பனை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. உங்க ஒரு நாய் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரு இதுல கரெக்டான இதுல இருக்கீங்க. ஏன்னா சில வந்து இப்போ எப்படின்னா வேட்டை நாய்கள் வந்து தடை பண்ணதுனால வந்து குட்டியில எடுத்து விற்பனையும் பண்றாங்க பண்றாங்க. நீங்க வந்து பக்கத்துலயே தான் பசங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கே கொடுத்து வச்சு வேணுங்கப்போ நாய் வாங்கிக்கிறேன். நீங்க வந்து விற்பனைக்கு உங்கள்கிட்ட கிடையாது. கூட்டு வேட்டைக்கெல்லாம் போகும்போது எப்படி நாய் வந்து என் நாய் பெருசா உன் நாய் பெருசா அந்த மாதிரிலாம் விஷயம் வரும்போது அதுல எப்படி எந்த அந்த எல்லா நாய் வளர்க்குறவங்க எல்லார்ட்டையும் இருக்கதான் செய்யும். ஏன்னா தண்ணி அடிக்க தண்ணியில ஓடாம 2 ஓட்டம் ஓடுதா 3 ஓட்டம் ஓடுதாங்கிற ஒரு ஏன்னா ஓடி இருக்கதான் செய்யும். அதை போய் எப்படி இப்ப வேட்டைக்கெல்லாம் போகும்போது 40 நாய் 50 நாய் கொண்டு போவீங்க. ஒரு 3-4 ஊர் சேர்ந்து இந்த மாதிரி கூட 5 ஊர் சேர்ந்து கூட போகும்போது அதுலயும் இருக்கலாம். ஏன்னா இதான் உடம்புல பெருசு அதே பேர் நாய் இருக்குதான் செய்யுது. அதை பத்தி சொல்லுவீங்களா? நல்ல ஓட்டம். யாரும் உங்க அப்பா வேட்டைக்கெல்லாம் போகும்போது அது எப்படி அந்த ஓட்டத்தை அதை பத்தி சொல்லுவீங்களா? ஒரே கவர்ல நல்ல 6 மோசல். இப்ப உங்க அப்பா அந்த தடை போடுறதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் அதை பத்தி சொல்லுங்க. அப்படி நாய்கள் வந்து ஓடுறதுக்கு ஒரு சில நாய் தான் அந்த மாதிரிலாம் ஓடும். எல்லா நாயும் ஓடுமா? இல்ல அதெல்லாம் ஓடும். எல்லா நாயும் ஓடாது. இல்ல அது ஒரு சில நாய் தானே அந்த 2வது சில லைனேஜ் ஓடும். அதுல வந்து இதோட தாய் யாரும் உங்க அப்பா வேட்டைக்கு போகும்போது அப்ப தடை கிடையாது. வேட்டையிலாமே இப்பதான் தடை போட்டு தடை இல்ல தடை போடுங்க. அது அந்த அதெல்லாம் எத்தனை முயல் கிடைச்சுன்னு ஒரே இதுல 6 மாசம் ஒரே நாய். ஏன்னா இப்போ நம்ம தென் மாவட்டத்துல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வேட்டாயில் வந்து எல்லா ஊர்லயும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்னு பேர் வாங்கின ஊரும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ வந்து பன்னிகள் வந்து தொல்லைகள் வந்து எல்லா ஊர்லயும் அதிகமா இருக்கு. எல்லா ஊர்லயும் அதிகமாயிருச்சுன்னா விவசாயமே பண்ண விட மாட்டேங்குது. பண்ண முடியாது. அதிகமாயிருச்சு. ஆனா காட்டு பண்ணியும் தரையில தான் இருக்கு. அதே அடிக்கூடா சொல்லி கவர்மெண்ட் சொல்லிருக்கலாம். இப்போ காட்டு பண்ணியை வந்து அடிக்க சொன்னா கூட இந்த மாதிரி நாய்கள்லாம் எப்படி காட்டு பண்ணி பிடிக்கிற நாய் தானே அது பிடிக்குமா? இல்ல பிடிச்சிருவோம். காட்டு பண்ணி பிடிக்கிறது நாய் எப்படி எந்த மாதிரி எப்படி பிடிக்கும்? அது நாய் எத்தனை நாய் சேர்ந்தா ஒரு காட்டு பண்ணியை வந்து பிடிக்க முடியும்? அதை பத்தி சில காட்டு பண்ணியை வந்து நம்ம எல்லா வேட்டை நாயையும் பிடிக்குமா? இல்ல அதுக்குன்னு அதை பத்தி சில சொல்லுங்க. எப்படி பிடிச்சா அந்த சில நாய்லாம் வந்து நாய் வந்து காதை பிடிக்கணும். இது நம்ம வேட்டை நாய் வந்து பண்ணியை பிடிக்குன்னா பண்ணி வந்து காதை பிடிக்கணும் நிப்பாட்டணும். அதுக்கு மித்த நாய்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ண வைக்கலாம். ஆனா வந்து காட்டு பண்ணியை பிடிக்கிறதுக்கும் நாய்க்குன்னு ஒரு இது வேணும்ல. எல்லா நாயும் பிடிக்காது. ஏன்னா காட்டு பண்ணி சில நாயெல்லாம் வந்து பல்லட்டு நம்ம எத்தனை நீச்சல் பார்ப்போம்ல. நாய்கள் வந்து வேட்டை நாயில வந்து கண்ணி சிப்பிப்பாரன் இருக்கு. நம்ம கண்ணியில இப்ப நீங்க வந்து எல்லாமே சிப்பிப்பாறை இனத்து நாய் அந்த கலர்ல தான் எல்லாம் வச்சிருக்கீங்க. கண்ணிக்கும் சிப்பிப்பாறைக்கும் என்ன வித்தியாசம்? அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லிருங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நம்ம தான் பிரிச்சு கலரை நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறது. ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான். அதே போல இப்ப சிப்பிப்பாறை வந்து ஓட்டத்துல வந்து வெயில் தாங்காது. இது கண்ணி வந்து வெயில் தாங்காது. சிப்பிப்பாறை வந்து வெயில் தாங்காது. அதை பத்தி சொல்லிருங்களா? எல்லா நேரமும் வெயில் தாங்கும். அது நம்ம பழக்கிற தண்ணி நேரம் வெயில் தாங்காதுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வெயில் தாங்கும். எல்லாம் நம்ம வேட்டையில பழக்கிறது பொறுத்தாரு. ஒரு நாய் வந்து ஒரு ஓடுதுன்னா எப்படி இப்ப தண்ணி அடிக்குன்னு சொல்றீங்களா? அது எப்படி 2வது தண்ணி அடிக்கும்? முதல் தண்ணி ஓடிட்டு 2வது தண்ணி அடிக்கீங்களா? அந்த பத்தி சில விஷயம் சொல்லுவீங்களா? ஒரு மயில் விட்டோம்னா 2வது நம்ம கைக்கு வந்தா விட்டு நம்ம தண்ணி போடணும். நாய் வந்து தண்ணியில போடணும். ஆமா, தண்ணியில போட்டா அடுத்து முதல் நல்லா ஓடும். அது முதல் நல்லா ஓடுங்க. அதை பத்தி சில விஷயம் சொல்லிருங்க.
தண்ணி அடிச்சு போட சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு மசல் பொறிட்டு மறுமோ கைக்கு வந்தபடி தண்ணி போடுவோம். சரி, ஒரு ட்ரிப்பு நாய் ஓடிடுச்சுன்னா அடுத்து 2 தண்ணியில போடுவீங்க. ஆமா. அது எப்படி தண்ணியில போட்டா 2வது வந்து நாய் ஓடுமா இல்ல அதை பத்தி சில? இல்ல ஒரு 2 கவருக்கு தொடர்ந்து ஓடிடும். 2 கவரு தொடர்ந்து ஓடும். 3வது கவருக்கு 3வது கவருக்கு தண்ணி போட்டா ஆகணும். இல்ல ஓடுற நாயா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நாயா இருந்தாலும் சரி. 3 ட்ரிப் தண்ணியில போட்டு மறுபடியும் நாய் கண்டிப்பா அதே மாதிரி ஓடுமா, ஓட்ட கொஞ்சம் குறையுமா? அதே மாதிரி ஓடும். அதே மாதிரி ஓடும். அதோட ஸ்பீடாவே ஓடும். அதோட ஸ்பீடா ஓடும். அப்ப தண்ணியில போட்டு ஒரு மொபைல் கார்ல ஒரு நாய் வந்து உடம்பு ஹீட் ஆகாம ஒரு நாய் வந்து காலையில இருந்து ஓடுதுன்னா ஒரு 2 தடவை ஓடிச்சு, எத்தனை ட்ரிப் அந்த நாய் வந்து தண்ணியில போட்டு ஓடுமே? அது சாயந்தரம் ஒரு 4 தண்ணிக்கு ஒரு நாய் ஓடுமா, 5 தண்ணிக்கு ஓடுமா, அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. நம்ம தண்ணி போட்டா எப்ப போடுறோமோ அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் காலையில போனோம்னா சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர தண்ணி. இப்ப நீங்க சில பழைய வேட்டைக்காரர்லாம் உங்க அப்பா எல்லாம் வந்து வேட்டைக்கு போயிருப்பாருங்க. சில இடத்துல வந்து நாயில் வந்து ஓடி இருக்கும். அப்போ வேட்டை வந்து தடை கிடையாது, நாய் முயலை கடிச்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது தண்ணியில இதுல நாய் வந்து தண்ணியில் போட முடியாது, அதை பத்தி? அது கையிலேயே நான் கேன் வச்சிருக்கோம், குடி தண்ணி மாதிரி. ஒரு 31 இன்ச்சு நாய் இல்ல ஒரு 28 இன்ச்சு நாய் இருக்குன்னா வளர்த்தியா நாய் ஓடாது, கட்டநாய் தான் ஓடும், இல்ல வளர்த்தியா நாய் இந்த மாதிரி தான் ஓடும், அதை பத்தி சில விஷயம் சொல்லுங்க. கட்டநாய் எப்படி ஓட்டம் இருக்கும், வளர்த்தியா நாய் எப்படி ஓட்டம் இருக்கும்? கட்டநாய் குனிஞ்சு மொசல தப்புன்னு எடுத்துரும். இது கட்டநாய் எத்தனை இன்ச்சு நாய்? 26, 27. 27 இன்ச்சு அந்த உயரம் உள்ள நாய் வந்து டப்புன்னு முயல எடுக்கும். 31னா கொஞ்சம் ஓட்டம்லாம் அதே ஓட்டம் இருக்கும், ஆனா எடுக்க முடியும். முயல் எடுக்கிறதுக்கு கட்டநாய் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்க நேரம் ஆகும். கொஞ்சம் தூரமா விட்டுதான் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும், லாங் ஓடுறது. இது கட்டநாய்க்கும் கொஞ்சம் 31 இன்ச்சு நாய்க்கும் ஒரு 27 இன்ச்சு நாய்க்கும் இதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். 2 நாயுமே நல்லா ஓடும். ஆனா வந்து கட்டநாய் வந்து அப்படி தூக்கிடும். ஆனா கொஞ்சம் வளர்த்திய நாய் கொஞ்சம் விட்டுதான். பேருவோர் நாயின்னா ஓட்டத்திலேயே ஒரு பேருவோர் நாயின்னா எந்த நாயினா? அது இதோட அம்மா தான். இதோட அம்மா தான். ஆமா. எப்படி அது கயிறை விட்டாலே பக்கத்திலே அப்படியே தான் எடுத்துரும், அங்கனே எடுக்கும். ரொம்ப ஓட விடாது, ரொம்ப ஓட விடாது. இதோட அம்மா தான் வந்து பேர் போன நாய். வளர்க்கணும்னா எப்படி, எந்த மாதிரி குட்டியில எடுத்து வளர்க்கணும், அதை எப்படி வளர்க்கணும், அதை பத்தி சில விஷயம் சொல்லுங்க. சரி. நேர்ல போய் வாங்கணும். குட்டியில வந்து செல்லுல பார்த்து வாங்க கூடாது. தாய் தாப்பனை கண்டிப்பா பார்க்கணும். ஒத்துக்காத நாய் வந்து முள்ளுக்குள்ள வந்து போனா அது முள்ளுக்குள்ள வந்து நாய் வந்து அதான் முள்ளு இருக்கிற இடத்துல வந்து நாய் ஒத்துக்க நாய்க்கும் இந்த நாய்க்கு என்ன எப்படி? ஒத்துக்காதுன்னா முள்ளுக்குள்ள உடையில காதல் முள்ளு கிழிச்சிருவோம்ல. முள்ளுக்குள்ள ஓட்டத்துக்கு வந்து நம்ம மடிக்காத நாய் தான் நல்லா இருக்கும். குத்துக்க நாய் வந்து முள்ள கிழிச்சிருவோம். ஸ்பீடு நல்லா இருக்கும். இது குத்துக்காதுன்னு ஒண்ணும் கிடையாது. கத்து தர நம்ம கொஞ்சம் வளர்க்குறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதுல குத்துக்காது இது குத்து நாய். அந்த நாய் எப்படின்னா பழைய நாய் வயசு கொஞ்சம் அதிகமா மாதிரி இருக்காது, எப்படி? வயசு 4 இருக்கும். அது எப்படி ஓட்டம் எப்படின்னாது? ஓட்டம் அது கொஞ்சம் கிராஸ் தான். நாய் ஓட்டம் கடவுளா இருக்கும். ஆனா நாய் கொஞ்சம் கிராஸ் நாய் தான், ஓட்ட கடவுளா இருக்கும். வாடை நல்லா இருக்கும். நம்ம ஒண்ணு அதுவா ஆல்பாவே தேவையில்லை. சரி. கண்ணை போடு. அதுவே கழிக்கும். அந்த வயசு 4 வயசு ஆகுது, அதுக்கு அனுபவம் அதிகம். இப்ப வேட்டை நாய்கள் வந்து சில நாய்கள் வந்து ஆடை பிடிச்சிருது, கோழியை பிடிச்சிருக்காங்களே, அது எப்படி, அது என்ன அதை பத்தி சொல்லிருக்காங்க? அது வந்து வேட்டைக்கு பழக்காத நாய் தான் அந்த தோழி. இது நம்ம வேட்டை நாய் வீட்டுல வச்சு வேட்டைக்கு பழக்காத நாய் தான். பழக்காத நாய் தான் ஆட்டை பிடிக்கும், கோழியை பிடிக்கும். காட்டுக்கு போற நாய், அந்த காட்டுக்கு போற நாய் அந்த தோழி. அப்போ வந்து இந்த வேட்டை நாய்க்கு வந்து கோழியை ஆடை பிடிக்கிறது காரணம் வந்து இந்த காரணம். ஆமா, இதாங்க வேட்டைக்குறின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா ஆளை கை வைக்கும், கோழியை கை வைக்கும். ஏன்னா நீங்க வளர்க்குற நாயில நான் இத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நாய் எந்த நாய்ங்க? நாய் தான். அது என்ன பேசுறது? கலர் தான். கலரு, ஓட்டம். எத்தனை லட்சம் கேட்டாலும் அந்த நாய் கொடுக்க மாட்டேன். அதுல எல்லாமே. அதனால அது யாருக்கு 8 லட்சம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. அப்பாலாம் வேட்டைக்கு போயிருக்காரு, சில விஷயங்கள் வேட்டையை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாய்க்கு வந்து கயிறை உருவதை பத்தி சில விஷயங்கள், அது நுணுக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. நாய் வந்து அடிவாரத்துல இருந்து கவர் உருவாங்க, கொஞ்சம் எட்டத்துல முதல்ல வச்சு உருவணுமா. நம்ம முதல்ல வந்து நாய் நல்லா பார்த்தா விட்டு தான் உருவணும், இல்லட்டா முதல்ல பார்க்காது அப்படிமா.
கயிறை உருவும் போது முயலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கயிறை ஆமாம், நாய் வந்து முயலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கயிறு உருவும் அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருங்க. கயிறு உருவதுலயும் அவ்வளவு விஷயம் இருக்குங்க. ஆமா. கயிறு உருவ பத்தி வேற சில விஷயங்கள் சொல்லிருங்க. வேற என்ன லாங்ல போற மசலுக்கு கயிறு உருவுனா கொஞ்சம் கடிக்கு சங்கடப்படும். சரி. ஆமா. போயில கயிறை பார்த்து வருவோம். கயத்தோட ஓடிட்டுனா இப்ப நாய்கிட்ட அது போய் சிக்கிக்கிடும். நான் நாய் சிக்கிக்கிடுவேன். ஆமா, சிக்கிக்கிடும். அதே மாதிரி முயலையும் நாய் உருவுறது விதம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. லாங் ஓடத்துக்குன்னா ஆண் நாய் முன்ன வச்சு போகணும். புரியல சார், சொல்லுங்க. லாங் ஓடத்துக்குன்னா சொல்லுங்க. கிட்டத்துக்குள்ளனா பட்டு நாய் முயலை சுருக்கிடும். சரி. ஆமா, லாங் ஓடத்துக்குன்னா ஆண் நாய் தான் முன்ன வச்சு போகும். லாங் ஓடுறதுக்கு ஆண் நாய் தான். கயிறை உருவும் போது நாய முயலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாய் கயிறை உருவும். ஆமா, கயிறு எதனால அது அது முந்தில இருந்தே அப்படிதான் சொல்லி வந்திருக்கேன். லைன் முயலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உருணும். அதுக்கப்புறம் விட்டா ஏமாந்துரும் நாய்க. முயலை பார்க்கறதுக்கு முன்னாடி விட்டா முயல் ஒரு பக்கம் போகும், நாய் ஒரு பக்கம் போகும். எங்கிட்டு ஓடுதுன்னே எனக்கு தெரியாது. எங்கிட்டு ஓடுனே தெரியாது. நீங்க உங்க பக்கத்து ஊர்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போவீங்க. இப்போ அந்த வெளியூர் நாய்கள் வந்து இந்த ஊருக்கு வந்தா கண்டிப்பா நாய் வந்து விடாது. நான் வேட்டைக்கு போகும்போது அந்த இடத்துல போய் நாய்கள் சண்டை போட மாட்டேங்குது. என்ன காரணம்? எல்லாம் சண்டை போடத்தான். சண்டை போடும் போது நம்ம அரட்டியும் வச்சுக்கணும். நம்ம அரட்டி வச்சாலுமே நாய் மறுபடியும் சண்டை போட மாட்டேங்குல்ல. அது என்ன சண்டை போடத்தான் சண்டை போட தான் செய்யும். சண்டை போடாமலாம் இருக்காது. எல்லாம் நம்ம வச்சுக்கிற பொறுத்த நாய் மசாலா கடிச்சதும் நாய் சண்டை போடத்தான் சரி போய் வளர்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போயிருப்பாங்க தடை போடுறதுக்கு முன்னாடி. சில நாய் வந்து முயலை வந்து கடிச்சா அந்த நாயோட உரிமையாளர் தான் கொடுப்போம். சில நாய் வந்து கடிச்சா நாய் வந்து முயலை கொண்டு போயிடும். சில நாய் அதை பத்தி நீங்க சில உங்க அப்பா சொன்ன விஷயத்த சொல்லுங்க. அப்படி நாய் முயலை அடுத்தால தொடவே விடாது. நம்மகிட்ட ஒரு கொட்டை பழைய கொட்டை புள்ள நாய் ஒண்ணு இருக்கு. சரி. அந்த கொட்டை எந்த நாய் கடித்தாலும் நாயையும் கிட்ட விடாது, ஆள்கையும் கிட்ட விடாது. அந்த நாய் போனா மட்டும்தான் நாய் அந்த நாய் வந்து அப்பட தான் முயலை கொடுக்கும். மித்த யாரு வேட்டைக்கார யாரு போய் நாய் தொட்டாலும் முயல் தொட்டாலுமே நாய் வந்து கடிக்க வரும். அந்த மாதிரி நாய் இருக்கதான் செய்யுது. ஆமா. வேட்டைக்கு போயிருப்பாரு. போகும்போது அந்த வளையம் பார்க்கணும் சொல்றாங்க. அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லிடுங்களேன். ஆமா, அந்த ஒரு செடியில வளையம் கிடக்குன்னா நாயில கிட்டத்துல கொண்டு போய் வளையத்துல எழுப்பிட்டு இப்ப யார் நாய் கவுரு உருவாம இருக்கோ அவங்கள வலு பார்க்கணும்னா அந்த நாய் பக்கத்துல கொண்டு வந்து சொல்லி இப்ப ஓடுறவங்க நாய் நல்ல ஓடுற நாய் இருந்தா அந்த நாய் சொல்லி நாய் புது பழக்க நாய், அதாவது முயலை வந்து மசாலா பார்க்காமலே ஓடாமலே இருக்குங்களா அந்த நாயில கொண்டு போய் நல்ல பகல்ல வீட்டில இருக்குங்களா முதல்ல விட்டோம்னா நல்லா ஓடுதா என்னன்னு பார்க்கணும். அப்படி வந்து வளையம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம நாய் புது பழக்கம் உள்ள நாயை வந்து பழகிற நாயை வந்து பக்கத்துல வச்சுக்கிடுவீங்க. அந்த நாய் விட்டா கூட நம்ம ஏற்கனவே பழகிற நாய் வந்து கண்டிப்பா நல்லா அது பிடிச்சிரும்ல. அப்படி அந்த நாய்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. நமக்கு வந்து அது எப்படி வளையம் பற்றி அது அந்த நாயை கண்டுபிடிச்சிடலாண்ணே. வளையம் பார்க்கணும் எப்படின்னு அது வந்து வளையம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல முயல் இருக்குமா, அதை பத்தி சில விஷயம் சொல்லுங்க. அது நம்ம கிழக்கிறவங்க பார்க்கணும். ஆமா, கிழவக்காரங்க இந்த வளையம் பார்க்கறதுலயும் சில நுணுக்கம் இருக்குல்ல, அது எல்லாரும் பார்க்க முடியாது. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, அது புதருக்குள்ள இருக்கும். ஆமா, நல்ல முள்ளுக்குள்ள இருக்கும். நல்ல நெரிசலான இடத்துலாம் கிடக்கும். நாயில் வந்து வால் எப்படின்னு பார்த்து வாங்குறத சொல்லுங்க. அது வால் நல்லா மெல்லிசா இருக்கும். ரோமம் கொடி ரோமா இருக்கணும். வர ரோமா வாங்காம இல்லை ஒட்டு ரோமா வாங்க. கொடி ரோமோட நாயை பார்த்து வாங்கணும்னா வால் வந்து எல்லாம் நீட்டு மெலிசா இருக்கணும். நாய் வாங்க அந்த மாதிரி நாய்களை தான் வாங்கணும். நாய் வந்து ஒட்ட குறுக்கு ரெட்டை குறுக்கு பற்றி சொல்லிடுங்க. ஆமாம், இது நல்ல ரெட்டை குறுக்கு நாய். இது வந்து ரெட்டை குறுக்கு நாய். எப்படி நான் கண்டுபிடிக்க ரெட்டை குறுக்கு நாய் ஒத்த குறுக்கு எப்படி கண்டுபிடிக்க? அதை பற்றி நல்லா குறுக்கு தெரியாது. குறுக்கு வந்து முதுகெலும்பு தெரியாது. இது ரெட்டை குறுக்கு நாய்க்கு வந்து முதுகெலும்பு தெரியாது. ஒத்த குறுக்கு நாய் இது ரெட்டை குறுக்கு நாய் தான். அதுக்கு முதுகு தெரிய முடியலானே. ஒத்த குறுக்கு நாய் காமிச்சிருங்க. அப்படி இந்த அது முதுகு தெரிஞ்சுன்னா ஒத்த குறுக்கு நாய்க்குண்ணே. முதுகு தெரியும் ரெட்டை குறுக்கு நாய். எப்படின்னா ஒத்த குறுக்கும் ரெட்டை குறுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி ஓட்ட எப்படி? அது ரெட்டை குறுக்கு நாய் நல்லா எதுல விழுந்தாலும் மறுபடியும் நல்லா தாங்கி ஓடும். அதாவது ஒரு முள்ள விழுந்தாலும் மயில உடம்பதே விழுந்துட்டா ரெண்டாவது திருப்பி ஓடும். இது ரெட்டை குறுக்கு நாய். ஒத்த குறுக்கு நாய் வந்து கொஞ்சம் சங்கட போடுவாங்க. ரெட்டை குறுக்கு நாய் வந்து முள்ள மாட்டினா கூட எந்திரிச்சுட்டு ஓடும். ரெட்டை குறுக்கு நாய் நல்லா லாங்ல நல்லா ஓடும். இது ரெட்டை குறுக்கு வந்து லாங்ல நல்லா ஓடும், தூரம் நல்லா ஓடும். ஒத்த குறுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். ரெட்டை குறுக்கும் ஒத்த குறுக்கு தான் வித்தியாசம். நாய்கள் பார்த்து வாங்கினாலுமே ரெட்டை குறுக்கு நாய் பார்த்து வாங்க நல்லதுண்ணே. வேட்டைக்குன்னு போறவங்க வந்து ரெட்டை குறுக்கு நாய் பார்த்து வாங்க நல்லது. பெரும்பாலான வடக்க ரெட்டை குறுக்கு நாய் தான் அதிகமாக விரும்புவாங்கண்ணே. அப்பாலாம் வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பாலாம் வந்து கம்பி வேலியில அதிகமாக கிடையாது.
அப்போ வந்து வேட்டைக்கு போகிறது வந்து நாய்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் பார்த்தா கம்பி வேலி போட்டு வச்சுட்டாங்க, பென்சிங் இருக்குது, அதனால கொஞ்சம் நாய்களுக்கு ஆபத்து இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாண்ணே ஆமாம். ஒவ்வொரு இடத்துல எல்லாம் கரண்ட் வச்சிருந்தாங்க பென்சிலியை. கரண்ட் வைக்கல நம்ம நாய் வேட்டை கொண்டு நாய் அதில் அடிச்சு இறந்தது. ஆமாம். பென்சிலில் உள்ள விழுந்துட்டாலையும் பென்சில் வேலி முள்ளி நாயில் கீழ்த்திருந்தேன். கீழ்த்தி நாய் வரையில் ரத்த கடை தான் வருது. வந்து பென்சிங் போது தான் நாய்களுக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்க தான் செய்யுது. கீழ்த்தி நாய் 6 மாதம் 7 மாதம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தூர் கட்டாயெல்லாம் எடுத்து கண வச்சிருந்தேன். கண வச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாய் ரெடி பண்ணாங்க. சில நாய் துருவட்டில் முட்டை நாயெல்லாம் சில நாய் ஓடாத அந்த அதான் ஓட்டமே இல்லாமல் போயிருமில்ல, அந்த நாய் இருக்குதா அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் அதை பற்றி சொல்லுங்கள். லேசாக அடிபட்டுருந்தா ஒன்றும் தெரியாது. நல்லா உள்புறம் ஆழமாக அடிபட்டுருந்தா அந்த நாய் ஓட்டம் குறைக்கும். ஓட்டம் குறைஞ்சி போகும். ஆமாம், குறைஞ்சி. அப்போ நீங்கள் வந்து குட்டிக்கு மட்டும் அந்த நாய் வச்சுக்கிடுவீங்க? ஆமாம், குட்டிக்கு மட்டும். மேட்டிங் பண்ண மட்டும். மேட்டிங் பண்ண மட்டும் வச்சுக்கிடுவீங்க. உங்கள் குட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேட்டிங் மட்டும் வச்சுக்கிடுவீங்க. ஆமாம். அந்த மாதிரி துருவட்டில் அடிபட்ட நாய், அதிகமாக அடிபட்ட நாய்னா? அதிகமாக அடிபட்டு. அந்த மாதிரி நடந்திருக்குல்ல உங்கள் நீங்கள் வளர்க்குற நாய்கள் அந்த மாதிரி நடந்திருக்கா? அதெல்லாம் நடந்திருக்கு. எப்படின்னு அது என்ன? அது என்ன, ஓடையில் தூர் கட்டணும். முயல் போகையில் நேராக போய்கிட்டே இருக்கும், திடீர்னு விளையிடும், நாய் போய் தூர் கட்டணும், அப்படியே மோதிடுவோண்ணே. ஆமாம், மோதி குத்தி நேராக வத்தளிச்சு ரத்த காடாக தான் வரும். திருப்பி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வர்றது, தையல் போட்டு கொண்டு வந்து அவங்க மருந்து எழுதி தருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து அது 4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே ஆகும். இப்போ வந்து மொத்தமாக அப்போ வந்து 4 ஊர் 3 ஊர் சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க, தனியாக உள்ள ஊர் சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க. அது என்னென்ன, அதில் என்ன மொத்தமாக சேர்ந்து போகிறதுனால என்ன, தனியாக ஒரு 10 நாய் அந்த ஊரில் மட்டும் இருக்குன்னா அவங்க கூட்டு போகிறது என்ன, அதில் அதை பற்றி சொல்லி எல்லாருமே எல்லாரும் நாயை கெதி பார்க்குறது தான் நாயை கொண்டு போகிறது. எப்படின்னா ஓட்டத்தை கெதி பார்க்குறது. ஓ, அந்த மாதிரி 4 5 ஊர் சேர்ந்து போகிறது ஓட்ட நாய் நல்லா ஓடும், அவங்க நாய் நல்லா ஓடும், எந்த நாய் நல்லா ஓடும் பார்க்கறது தான் எல்லா ஊரும் சேர்ந்து போகிறது. அது எப்படின்னா கண்டுபிடிப்பி, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, முயலில் உடம்போது தெரிஞ்சுக்கணும் யார் நாய் முன்னே வச்சு போகுது, யார் நாய் பின்ன போகுது. அதனால அப்படி தான், அதனால தான் மொத்தமாக வேட்டைக்கு போகிறது. ஆமாம், அதை வச்சு தான் லைனேஜ் என்ன லைனேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. இவங்க நாய் நல்லா ஓடுது, அவங்க நாய் நல்லா ஓடுது. அதில் அந்த இதில் அந்த மாதிரி போனதில் எந்த நாய் பேர் போன நாய் இதில்? அது இதோட தாய் நல்லா ஓடும். நல்லா ஓட்டும். இப்போ தாய் என்ன, அது இதோட தாய் என்ன ஆச்சுண்ணே? அந்த நாயோட தாய் இறந்து போச்சு. வயசாகிடுச்சு. இந்த நாய்க்கு வந்து எத்தனை வருஷம் அது, அதோட ஆயுள் காலம்? நாய் 15 வருஷம். 15 வருஷம், 16 16 வருஷம். இதோட அவ்வா 16 வருஷம். இதோட அவ்வா